ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல. இன்றைக்கி ஒன்லி வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ தான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். இன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஃப்ரா சிக்கனா அந்த வந்து சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் மட்டும் வாங்கி அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி மசாலாலாம் தடவி ஃப்ரீசரில் வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவங்க ஃப்ரீசரில் இருந்தாங்க. லெமன் கொஞ்சம் வந்து புழிஞ்சு விட்டு எல்லாம் வச்சாச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும், பிரியாணி வந்து ஒயிட் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணாமல் ஜீரா ரைஸ் மாதிரி, அது கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, நாட்டுக்கோழியில் செமி கிரேவி ஒன்று பண்ணுறோம் இன்றைக்கி. அப்புறம் இந்த இஃப்ரா சிக்கனுக்கு வந்து எங்கள் பாப்பா வந்து மயோனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பன்னீர் மயோனைஸ். இன்றைக்கி இதுதான் வந்து இந்த இஃப்ரா சிக்கனுக்கு வந்து இந்த மயோனைஸ். இந்த வெஜ் மயோனைஸ், இந்த பன்னீர் மயோனைஸ் எப்படி பண்ணணுன்னா, பன்னீர் போட்டுக்கணும். பன்னீர் ஒரு 4-5 க்யூப்ஸ் பன்னீர் எடுத்துக்கிட்டு, அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4 சொட்டு லெமன் போட்டுக்கிட்டு, ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கிட்டு, கொஞ்சம் 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டு, பெப்பர் பொடி அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு மிக்சரை போட்டு அரைக்க வேண்டியதான். இதில் கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா, முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் போட்டு அரைச்சிட்டோம். ஸோ வெஜ் மயோனைஸ் ரெடி. இது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் பசங்களுக்கு, அதனால் இன்றைக்கி இது பண்ணது. சரி, இப்போது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப நேரமாக ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்க இந்த சிக்கனை பொரிச்சு கொடுத்துருவோம். அப்போ தான் அவங்ககிட்ட போவாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 எண்ணெய் தான் பொரிக்க முடியும் போல இருக்குது. தோசை தவா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஃப்ரா சிக்கன் மூடி வச்சாச்சு. ஆயில் போட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பிரியாணி தாளிக்க போகிறோம். அதுக்கு குக்கர் வச்சாச்சு. ஆயில் தேவையானது ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். கீ அப்புறம் முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக வேணும். அதனால் சும்மா இவ்வளோன்னு கீ போடும். கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இன்றைக்கி இந்த பிரியாணி சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்டார் லீஃபு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு. ரொம்ப நிறையா ஸ்பைசஸே இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்ல. இது மட்டும்தான், அரைச்சி ஊற்றுற ஐட்டமே எதுவுமே இல்லை. ஸோ ஆயில் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து இதை போட்டுடலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டேன். பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆனியனும் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எப்போதுமே பிரியாணி செய்கிறப்போ வந்து ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ண விடணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட பிரியாணி. இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தாளிக்கிறதுக்கு நாட்டுக்கோழி ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டேன். இந்த இஃப்ரா சிக்கனுக்கு மசாலா செஞ்சதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மசாலாவை வந்து திரும்பி இந்த நாட்டுக்கோழியோடு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 3 விசில் விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த சைட் திருப்பி போடுறோம். இந்த சைட் திருப்பி போட்டாச்சு. சிக்கன் நல்லா அந்த வெந்து வரப்போ அப்படி ஒரு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு, அதோட அரோமா. இப்போ இந்த சைடு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். பிடிக்குது வந்துடும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு
ஆக்சுவலாக ஆனியனு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். மசாலா ஆல்ரெடி போட்டு சிக்கனை நான் வேக வச்சுட்டேன் நாட்டுக்கோழியை, அதனால் ஆனியனும் கருவேப்பிலை மட்டும் போட்டோம். இப்போ பிரியாணிக்கு ஒயிட் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் பதம்லாம் வந்துருக்கு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். போட்ட பச்சை மிளகாலாம் வெடிக்குது. ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் ஊற்றாதீங்க பிரியாணிக்கு, தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். நெய்யும் அதை மாதிரி தாளிக்கிறப்ப மீடியமாக சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பிரியாணிக்கு நல்லா ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான். இவ்வளோ தாங்க மசாலாவே. இதில் இன்றைக்கி வெங்காயம், பட்டை, கிராம்பு, சாறு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் நம்மளோட மசாலா இன்றைக்கி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டுருக்கப்போ கொஞ்சம் இந்த புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிடணும். சைட் பை சைடு நம்ம வந்து ஆனியனையும் வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவிக்கு செமி கிரேவி தான் பண்ண போகிறேன் நான். குழம்பு மாதிரி சொல்லலை, சொல்லுங்க. தக்காளி இப்போ போட்டாச்சு. தக்காளி போட்டு இப்போ வதங்கிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து இதில் கொஞ்சம் மசாலாலாம் போடுறப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் மேல் இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கம்மி உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். நாட்டுக்கோழி கிரேவிக்கு அந்த பக்கம் இருக்கிற சிக்கன் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அது இது நல்லா தாளிச்சு விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான இந்த ஒயிட் பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இது நான் கல் உப்பு எனக்கு பதம் தெரியும், அதனால் உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி. இது வந்து ரொம்ப பழைய அரிசிங்க பாஸ்மதி ரைஸ், அதனால் வந்து 6 டம்ளர் வந்து சரியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரமாக ரைஸ் வந்து ஊறுது. நல்ல பழைய அரிசி அது, அதனால் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த டம்ளரில் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். என்கிட்ட இருக்கிற பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பழைய அரிசி, அது நல்லா நீளமாக வருங்க. அரிசி நல்லா குக் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன், அது 1:2 ரேஞ்ச் தான் எடுத்திருக்கேன் நான் தண்ணி. அப்போ 3 டம்ளர் ரைஸுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை மூடி லெமன் தான், அரை லெமனை பிழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஒயிட் ரைஸ்க்கு தேவையானது அவ்வளோதான். கடைசியாக வெந்து வர டைமுக்கு எடுத்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு தாளித்து நெய்யில் தாளித்து பிரியாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த லெமன் ஜூஸையும் ஊற்றியாச்சு. கிளறிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ஒயிட் பிரியாணி, அவ்வளோதான். இது இப்படி மூடி வச்சுருவோம் அவங்களுக்கு. இதில் இப்போது நாட்டுக்கோழி தொக்கில் வந்து கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி அதில் போட்டு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இது நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது இந்த நாட்டுக்கோழி இல்லையா வெந்த வச்சுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி சிக்கனை வந்து வேக வச்சு இந்த சிக்கனை இதில் போட்டுக்கிறோம். அளவாக தண்ணி தெளித்து போட்டால் வேக வச்சா போதும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப நிறைய தண்ணி ஆகிடும். இது வந்து இந்த தண்ணி இது சரியாக இருக்கும். இந்த மசாலாவோட பெரட்டுறப்போ சரியாக இருக்கும். இதில் ஒன்றும் நான் நிறையா ஸ்பைஸ் போட போகிறது இல்லைங்க. ஒன்லி இந்த மிளகு, சீரகம், சோம்பு தூள் மட்டும்தான் நுணுக்கி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். இந்த
இந்த மழை பெஞ்சு ரொம்ப குளு குளு குளுன்னு இருக்குது இப்போது. இதுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி பெரட்டல் மிளகு வறுவல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி அது ஒரு தொக்கு ஸ்டைலில் பண்ணிட்டேன். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு 2-3 நல்ல ஒரு கொதி வந்து இந்த தண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம சீரகம் மிளகு தூள்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுக்க போகிறோம். இன்னும் வேகலை இப்பா சிக்கன். கொதிச்சிருக்கேன். இப்போ பிரியாணி ரைஸ் சேர்க்க போகிறோம். எவ்வளோ நல்ல ஊறி நீளமாக வந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரியாணி தம் தான் நான் போட போகிறேன். நான் விசில் கொடுக்க மாட்டேன். எப்போதுமே மோஸ்ட்லி விசில் கொடுக்க மாட்டேன், தம் தான் போடுவேன் நான். ரைஸ் போடுறேன். நவுறு. ஐயோ, அப்படி ஒரு கிளறி வச்சுக்கலாம். இது ரைஸ் ஒரு கொதி உதறட்டும். இப்போ தான் இந்த ரோஸ்ட் ஆகிட்டு வருது நல்லா, மசாலாலாம் வெந்து. இந்த டைம் சைட் போட்டுக்கணும். இதில் வந்து சேஞ்ச் பண்ண பாட்டை இது மாதிரி எடுத்து விட்டு போயிருந்தோம்னா கொஞ்சம் இந்த கருகின ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்கும். அதனால் இந்த மசாலாஸ் கொஞ்சம் கருகி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருணும். எல்லாம் மேலே 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 கருகிட்டே இருந்தால் நமக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும் இந்த கருகின ஸ்மெல்லுக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு சைடு அந்த சைடு வந்து ரோஸ்ட் ஆகிட்டும். அதை எடுத்து கொஞ்சம் வேகட்டும். ஆல்மோஸ்ட் வந்து வெந்துச்சு, 80% குக் ஆகிடுச்சு. இந்த பேக் சைடு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். நாட்டுக்கோழி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சம் இந்த தண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பெப்பரை போட்டு நல்லெண்ணெய் போட்டு வதக்கி எடுக்க வேண்டியதான். நாட்டுக்கோழி ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கிட்டனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிட்டு. கொஞ்சம் அந்த தண்ணி தான் இதை கிளறி விட்டுட்டே இருக்கும். அரிசி உடையாமல் கிளறு, அதுதான் உள்ள பியூட்டி. ஓகே, கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் சுண்டி வர ஸ்டேஜில் நான் தோசைக்கல்லை அடியில் வச்சு குக்கர் அது மேலே வச்சு தம் போட்டுருவேன். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்குது. இதில் கடைசியாக அந்த நம்ம இந்த ஒயிட் டாப்பு அரிசியும் தண்ணியும் ஒன்றாயிடுச்சு. இப்போ லைட்டாக இது ஒரு பரட்டிட்டு இதை எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை எடுத்து இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம இந்த பாத்திரத்தை குக்கர் அது மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். சரியாக இருக்கு. தம் போடுறப்ப மறக்காமல் விசில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடணும். தோசைக்கல்லை வச்சு தம் போட்டு பிரியாணி ஓவர். அடுத்தது வந்து இந்த நாட்டுக்கோழி பெரட்டலுக்கு தண்ணி ஓரளவுக்கு சுருந்திருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஆட் பண்ணுற போகிறோம்னா பெப்பர், சீரகத்தூள், இதில் வந்து பெப்பர், சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே அரைச்சி வச்சுக்குவேன் நான் இதை. இப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், இப்போ சளிக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக பெப்பர், சீரகத்தூள் கொஞ்சம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அப்படி பரட்டி விட்டுக்குவோம்.
நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லெண்ணெயை இது மேலே அப்படி நம்ம ஊற்றுப்போம். பாருங்கள், அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இது அப்படியே சிம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். சிம்மில் மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த நல்லெண்ணெய் அப்படியே கக்கி வரும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்க. இதில் கொஞ்சோண்டு இன்னும் கார்னிஷ்க்கு மல்லித்தழை போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியது. சிம்மில் வச்சிடணும் மூடி. அடுத்தது நம்ம இஃப்ரா சிக்கனா, அது வாயிலே வர மாட்டேது. இப்போது இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ தட் என் பையனுக்கு வந்து இது மேலே மயோனைஸ் போட்டு சாப்பிட பிடிக்காது. ஸோ தட் அவனுக்கு மட்டும் இதை தனியாக இங்கே எடுத்து வச்சிடுறேன். இது வந்து எங்கள் பாப்பாக்கானது. இதில் கொஞ்சம் இந்த தீஞ்சு போனதெல்லாம் இருக்காதுங்க, கருகுனதை மட்டும் கொஞ்சம் எடுத்துடுறேன். அப்படியே இந்த மசாலா கருகுனதை எடுத்து அந்த மாதிரி எடுத்து வச்சிடுவோம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா சிக்கன் இந்த சைடு இந்த ஓகே வெந்தாச்சு. இங்கே இதில் வச்சு அடுத்து நல்லா சிம்மில் இருக்குது. இப்போது இது மேலே மயோனைஸ் போட்டு மூடி வைக்கணுமா. எங்கள் பாப்பாவுக்கு இப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நான் இப்போது மயோனைஸை இது மேலே அப்படியே போடுறேன். என்ன டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல, எல்லாம் மயோனைஸை தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த நெப்பா சிக்கனால் மயோனைஸ் போட்டாச்சு. போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். பத்தலை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடணும்னு போட்டு இப்போ இதை மூடி வச்சாச்சு. எடுத்தாரு சிக்கன் ரெடி. இந்த பாப்பா இப்போ பிரியாணி வந்து தம்மில் இருக்குது. இப்போது இதில் வந்து நான் வந்து பட்டரையும் கொத்தமல்லி தழையும் போட்டு கார்னிஷ் பண்ணுறேன் இந்த சிக்கன் மேலே. இது மாதிரி பண்ணி கொடுத்தா எங்கள் சீனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் பட்டரும் இதில் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா அது மாதிரி பண்ணால் பட்டர் சிக்கன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தொக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இது அந்த ஒயிட் பிரியாணிக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாட்டுக்கோழி கிரேவி, செமி கிரேவி. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து இன்னும் நமக்கு வந்து ஒயிட் பிரியாணி மட்டும்தான் ரெடி ஆகணும். இது ஒரு மாச்சுக்கு இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீமில் தாங்க வச்சுருக்கேன். தம்மில் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நான் இடையில வந்து என்ன பண்ணேன்னா முந்திரி பருப்பை மட்டும் தாளித்து போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் ஒன்று கூட உடையாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிரியாணி அடுத்தது நாட்டுக்கோழி மிளகு வறுவல், அடுத்தது நம்ம இஃப்ரா சிக்கன். வாங்க சாப்பிடலாம்.